இப்போ நம்ம போன வீடியோவில் வந்துட்டு எப்படி ஸ்லைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு எப்படி தீம் அண்ட் லே அவுட் வந்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிறத எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஸ்லைடில் போயிட்டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற தீம் வந்துட்டு நாம் செட் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இதில் வந்து ப்ரீடிஃபைண்டாக என்ன தீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தீம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீடிஃபைன்டு தீம்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது நீங்களே ப்ரீடிஃபைன்டு தீம்ஸ் வந்துட்டு உங்களோட லேப்டாப்லயோ இல்லை எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இம்போர்ட் தீம் கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் தீம் கொடுத்துட்டு அந்த தீமையும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்னோட ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க ப்ரெசன்டேஷனில் இருக்கிற ஏதாவது தீம்ஸ் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே காட்டும். ஸோ இது நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தது தான். இல்லை அப்படின்னா இப்போ இதை டெலிட் பண்ணிடுவோம். ஸோ டெலிட் பண்ணிட்டு இப்போ புது ஸ்லைட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச தீம் இங்கேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே தீம்ஸ் வந்து ஓகே நான் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் ஏற்கனவே இருக்கிறத நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ லே அவுட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துட்டு டைட்டில் இருக்குது, எனக்கு சப்டைட்டில் இருக்குது. ஸோ டைட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவு டு கிரியேட் அ ஸ்லைட், இது வந்து என்னோட டைட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ஹவு டு கிரியேட் அ பவர் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹவு டு கிரியேட் அ பிரசன்டேஷன். ஓகே ஸோ இதுக்கு நான் வந்துட்டு இதை சைசிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வந்து தனியாக வந்துட்டு சைசிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது கீழே சப்டைட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் ஸ்லைட்ஸ், அடுத்து வந்துட்டு கிரியேட் தீம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டாபிக்ஸ் வந்துட்டு சப்டைட்டில் அப்படிங்கிற மாதிரி நாம் இதை வந்து ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஆனால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு டைட்டில், இது ஒரு சப்டைட்டில் தான். இப்போ நான் ஒரு பெரிய கண்டென்ட்ல நான் டைப் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு எனக்கு இது ஓகே, செகண்ட் ஸ்லைடுக்கு வந்து எனக்கு இப்போ லே அவுட் நான் மாற்றணும் அப்படின்னா இது இங்கே யூஸ்வலாகவே அவங்களே செட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து டைட்டில் ஸ்லைட்னால இப்படி உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஸ்லைட் நீங்கள் நியூ கொடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் அதில் வந்து நிறைய மல்டிபிள் டெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் இந்த லே அவுட் எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்லைட்ஸ் போங்க. ஸ்லைட் போனீங்கன்னா அப்ளை லே அவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற லே அவுட் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அண்ட் டெக்ஸ்ட் இதுதான் இப்போ நம்மளுக்கு செகண்டாக வந்திருக்கிறது. அடுத்து வந்து டைட்டில் அண்ட் 2 காலம்ஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி டைட்டில் மட்டும் 1 காலம் டெக்ஸ்ட், இன்னொரு சைடில் வந்து நீங்கள் ஒரு இமேஜோ ஏதாவது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்துட்டு டைட்டில் எது இருக்கா, ஸோ வந்துட்டு கிரியேட்டிங் ஸ்லைட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் கிரியேட்டிங் ஸ்லைட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜை வந்துட்டு இப்போ ஒரு ஸ்னிப்பிங் டூல்லே வந்துட்டு நியூ கொடுத்துட்றேன். இதையே நான் வந்து சும்மா உங்களுக்கு க்ராப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி ஸோ இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாங்க் ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்லைடை நான் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நான் வந்துட்டு இந்த லே அவுட்டு நான் வந்து போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா
ஸோ மெயின் பாயிண்ட் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனோட இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் கொடுத்துருக்குறோம் இல்லைங்க, அந்த இமேஜுக்கு பதிலாக ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைட் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த இமேஜை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதுதான் அந்த லேஅவுட்ஸ் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக அவங்களே நிறைய கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு blank ப்ரெசன்டேஷன் போய்க்கலாம். ஸோ இங்கே அப்ளை லேஅவுட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா blank இருக்கு இல்லைங்களா, ஸோ blank வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ blank செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரி நியூ ஸ்லைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா blank ப்ரெசன்டேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. blank ப்ரெசன்டேஷனில் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் இப்போ நான் வந்து இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணணுனாலும் என்னால் வந்துட்டு டைப் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் வெறும் ஒரு ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது அப்படின்னா அப்போ அதுக்கான ஏரியாவை நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் வந்து டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து இங்கே நாம் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது இது வந்து மோஸ்ட்டாக blank ப்ரெசன்டேஷனில் தான். மற்றதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து இங்கே டைட்டில் நீங்கள் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கனால எல்லாமே எடிட்டபிள் ஃபீல்டு தான் உங்களுக்கு. நீங்கள் blank ப்ரெசன்டேஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டைட்டில் கொடுக்கணுன்னா நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். திருப்பி நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணுமோ நீங்கள் வந்து அந்த மாதிரி என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு லேஅவுட்ஸ் அண்ட் தீம்ஸ் வந்துட்டு நாம் வந்து மாற்றுறது. அடுத்த வீடியோவில் நாம் வந்து ஃபார்மேட்டிங் பற்றி நாம் பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.